சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்கள் ராசியிலே கேது இருக்கார். பற்றற்ற நிலை, எதிலையும் விருப்பம் இல்லாமை, தனிமை விரும்பி, நம்பிக்கை குறைதல் அப்படிங்கிற குணங்களை தருவார். நீங்கள் குறிப்பாக கடனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடனால் அசிங்கம் அல்லது அவமானத்தை ஏற்படுத்துகிற விதி இருக்கிறதுனால கடன் மட்டும் வாங்காதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் ஆகியிருந்தால் உங்கள் கணவன் அல்லது மனைவியோட குடும்பத்தாருடன் சண்டைகள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டு ஒதுங்கி போங்க. அதுதான் புத்திசாலித்தனம். பொதுவாக உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பீங்க. தன்னம்பிக்கை ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு உணர்ச்சி வசமான ஒரு பாசம் இல்லாத மாதிரி உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க. குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம். உங்கள் பொறுப்புகள் திடீர்னு அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகள் எதிர்பாராத விதமாக எழும். ஆனால் மெதுவாக தான் சால்வ் ஆகும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அம்மாவோட உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயோட ஆரோக்கியம் அல்லது வசிப்பிடமில் திடீர்னு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தந்தை ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க. தீவிரமானவராக, ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பாங்க. அவருக்கு நரம்பு அல்லது எலும்பு சம்மந்தப்பட்ட உடல்நல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா புத்திசாலியாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தொடர்பான பொறுப்பில் நீங்கள் ரொம்ப மன அழுத்தத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பொறுமையாக இருந்தால் நீங்கள் அவங்கள கையாளுற மாதிரி இருக்குது. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் அல்ல கடின உழைப்பால் தான் வெற்றி கிடைக்கும். இப்போ தேர்வுகள்லாம் வர்றதுனால அதனால் மன அழுத்தம் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீங்கள் அதில் ஜெயிச்சிருவீங்க. நினச்ச மார்க் வாங்கலாம். உயர்கல்வியில் விரும்பியதை சேரலாம். இப்போ கொஞ்சம் தேர்வுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகள்னு பார்த்தா குறிப்பாக இரத்த அழுத்தம், மன அழுத்தம் அல்லது மூட்டு, முழங்கால், எலும்புகள், செரிமான அமைப்புள்ள பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு தெரியுது. உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைவர் ரொம்ப அதிகம் செலுத்துகிறவங்களா, புத்திசாலியாக இருப்பாங்க, சுதந்திரமானவங்களாக இருப்பாங்க. 2 பேரோட ஈகோவையும் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பிரச்சனைகள் பெரிய லெவலில் வெடிக்குங்கிறதுனால கவனமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. பொதுவாக வேலை செய்கிறவங்களுக்கும் தொழில் செய்கிறவங்களுக்குமே நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு வேலைக்கு அங்கீகாரம், உயர்வு எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்குது. பரிகாரங்கள்: விநாயகர் பெருமானை தினமும் வணங்கி வரணும். சனிக்கிழமையிலேருந்து கருப்பியல் தானம் செய்யுங்க. உறவுகளில் வஞ்சகத்தை தவிர்க்கவும். முதியவங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க அல்லது ஏதோ துணிமணி வாங்கி கொடுங்க. சனிக்கிழமையில் எழுதீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நன்றி.